400 கிரிக்கெட்ல இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சாதனையை இந்தியா பண்ணியிருக்கு. குறிப்பா ஒரு அணி அதிகபட்சமா ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல பதிவு பண்ணி தோத்து போறது அப்படிங்கிறது நடக்கிற விஷயம் தான். ஆனா கிரிக்கெட் ஆரம்பிச்சு 4 வருடம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த 4 வருடத்துல ஒருத்தருடைய சொந்த மண்ணுல போயிட்டு அவங்க செம்ம ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்கள ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில அசால்ட்டா டக் அவுட் பண்ணி அவங்கள வீழ்த்துறது அப்படிங்கிறது சத்தியமா முடியாத ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் ரொம்பவுமே ஆரவாரமா காத்திருக்காங்க இந்த மேட்ச்க்காக. எல்லாருமே தென்னாப்பிரிக்கான்னு கத்துறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு அவங்கள 110 ரன்ல அடிச்சு வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது எங்களால சுத்தமா முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாவுடைய மிக முக்கியமான வீரரான மேக்ஸ்வெல் அவர்கள் அது குறித்து பயங்கரமான கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. இந்தியாவை வேர்ல்டு கப் மேட்ச்ல நாங்க இந்திய மண்ணில வீழ்த்தணும். ஆனா இப்படி ஒரு மேட்ச்ல நாங்க வீழ்த்தல. அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தான் நாங்க வீழ்த்தினோம். ஆனா இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா அணியில போயிட்டு அதற்கு பதிலடி கொடுக்குற விதமா இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவை அவங்களுடைய ஃபேன் பேஸ் மத்தியில அந்த இடத்துல இந்தியாவுக்குன்னு சொல்லி கத்துறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானும் எப்படியாப்பட்ட பவுலிங்கை வீசினாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்கவே முடியல. வாமா மின்னலு போமா மின்னலுங்கிற மாதிரி பந்து சட்டுன்னு தான் வந்து போணுச்சு தவிர இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது என்னால் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவேஸ் கானும் ஹர்ஷிப் சிங்கும் ஒரு கொடூர பந்து வீச்சை இன்னைக்கு வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ என்னுடைய கருத்துப்படி இவங்க மட்டும் அன்னி வேர்ல்டு கப் மேட்ச் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்திருப்போமா அப்படிங்கிறது எனக்கே இப்போது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. இவங்களோட பந்து வீச்சை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெல் அவர்கள் அவர் மிக முக்கியமான கருத்தை சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கருத்துக்கள் இப்போது ரொம்பவுமே வைரலாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா அப்படியா ஒரு பவுலிங் இன்னைக்கு ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானும் வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ கடுமையான வலைபட்சத்தில் ஈடுபட்ட ஹர்ஷிப் சிங் வார்ம் மேட்ச்ல கூட சூப்பராக ப்ளே பண்ணாரு. காலையில் ரோஹித் சர்மா சொன்னார் ராகுல் கிட்ட, நீ இந்த மேட்ச்சுக்குள்ளே போகும்போது ஹர்ஷிப் சிங் ஆவேஸ் கான்லாம் தயவு செஞ்சு உள்ளே கொண்டு போ, இவங்கெல்லாம் 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அது எத்தனை பேர் நம்பினாங்கன்னு தெரில. ரோஹித் சர்மாவுடைய பேச்சை கேட்டு ராகுல் இன்னைக்கு ஹர்ஷிப் சிங்கை ஓப்பனிங்லேயே களமிறக்கி விட்ட ஹர்ஷிப் சிங் அவர்கள் ஓப்பனிங்கில் வந்த 3 முக்கியமான பேட்ஸ்மேனை மரண பயத்தை காட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். அதற்கு பிறகு வந்து ஆவேஸ் கான் அவர் பங்குக்கு அவரும் மிரட்டி விட்டார். முக்கியமான ஒரு 9 விக்கெட்டுகளை 2 பேருமே மாறி மாறி சரம் மாதிரியாக அன்றைக்கி அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இதனால் தென்னாப்பிரிக்கா இன்னும் கூட அந்த அதிர்ச்சி தோல்வி மீள முடியாமல் தவிக்கிறாங்க. அடுத்த இந்த மேட்ச்லாம் நம்ம எப்படி இவங்களை எதிர்கொள்றோம்னு தெரியாமல் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில் மேக்ஸ்வெல் அவர்கள் இப்படியாப்பட்ட 2 வீரர்கள் இந்திய அணியில் இருக்கும்போது இந்திய அணியை யாருமே ஜெயிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக உலகக்கோப்பை மேட்ச்சில் கூட இவங்க இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போமாங்கிறது எங்களுக்கே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவிட்ட கருத்து இப்போ மிகப்பெரிய வைரலாக மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து நம்ம கிரிக்கெட் ஜாம்பவான்களான விராட் கோலி மிக முக்கியமான கருத்து ஒன்று பகிர்ந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக இப்படியாப்பட்ட வெற்றியில் நான் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தியாவில் நான் எத்தனையோ தருணங்களாக இருந்திருக்கேன், எத்தனையோ தருணங்களை நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு தருணம், அதுவும் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் நம்ம ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானும் இப்படியாப்பட்ட ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இந்த விஷயத்துக்காக நான் தலை வணங்குறேன். இந்த இடத்துல நான் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நான் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்தில் பகிர்ந்திருக்காரு. இந்த 2 பேரும் தான் அன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த 2 பேரும் மட்டும் அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவரும் அது குறித்து பேசியிருக்காரு. அதாவது விராட் கோலி கொடுத்து பேசுறா அப்படின்னா மேக்ஸ்வெல் சொன்னா இல்லையா, உலகக்கோப்பை மேட்ச்ல இந்தியாவை ஆஸ்திரேலியா ஈஸியாக பீட் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியாவை ஈஸியாலாம் பீட் பண்ணல. மேக்ஸ்வெல் சொல்ற மாதிரி இந்தியாவை ஏமாற்றி ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச்ல மட்டும் ஹர்ஷிப் சிங் ஆவேஸ் கான்லாம் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஸோ இதே மாதிரி ஒரு அற்புதமான பவுலிங்கை வீசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை இந்தியா மண்ணில் இந்தியாவுடைய அவ்வளோ பேர் ரசிகர் மத்தியில் அசால்ட்டாக தட்டி தூக்கிக்கலாம். அன்னைக்கு மட்டும் இப்படியாப்பட்ட நல்ல வீரர்கள் இந்திய அணியில் இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஸோ இன்னைக்கு இப்படியாப்பட்ட வீரங்களை சிங்கங்களை இன்னைக்கு நான் வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இவங்கெல்லாம் இதே மாதிரி அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்தணும். அதுதான் இந்தியாவுக்கு தொடர்ந்து வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விராட் கோலி மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்காரு. இது மாதிரி இந்தியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே அவங்களுடைய பாராட்டுகளை ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானுக்கும் குமிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய எதிரிகள் எல்லாருமே இவங்க 2 பேருடைய பவுலிங்கை பார்த்து இன்னைக்கு மிரண்டு போய் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பந்து வீசினாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்தியா கிட்ட எப்படிப்பா மோத முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு மரண பயத்தில் இருக்காங்க.